ஃப்ரெண்ட்ஸ், பிவிடிவி கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பாப்கார்ன். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நல்ல கிறிஸ்பியான ஒரு நல்ல சைட் டிஷ் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எலும்பில்லாத 1/2 kg சிக்கன் பொடிசாக கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் ஒயிட் வினிகர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 எக்கு, தேவையான அளவு உப்பு, 1/2 கப் பிரெட் தூள், 1/2 கப் மைதா மாவு, எடுத்து வச்சிருக்கிற சிக்கனோட தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி சில்லி பவுடர், மிளகுத்தூள், வினிகர், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர், எக் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ எல்லா பக்கமும் மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போதும். ஊறி அரை மணி நேரம் ஆயிட்டு எடுத்து வச்சிருக்கிற பிரெட் கிராம்ஸை ஒரு பிளேட்டில் கொட்டி மைதா மாவையும் அது கூட சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. காஷ்மீரி சில்லி பவுடரில் உள்ள கலர் தான் நமக்கு சிக்கனுக்கு கலர் கொடுக்க போகுது. இந்த மாவில் தான் சிக்கனை டிப் பண்ணி போட போகிறேன். பிரெட் கிராம்ஸ் சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஊற வச்ச சிக்கனை ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் கிராம்ஸில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தனியாக எடுத்து வைக்கணும். நமக்கு உதிராமல் ஒட்டாமல் கிடைக்கும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபோக்கை வச்சு எடுத்தோம்னா நமக்கு ஒட்டாமலேயும் கையில் ஒட்டாமலேயும் இருக்கும். கையில் எதுவும் படவும் செய்யாது. திருப்பி அதே மாதிரி ஒரு ஸ்பூனால் ரெண்டு பீஸாக எடுத்து பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா ஒரு 5 பீஸாக கூட பண்ணலாம். இந்த மாதிரி அதில் ஸ்ப்ரெட் கிராம்ஸில் போட்டு இந்த மாதிரி அதுக்கு மேலே எல்லாம் படுற மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி அதை ஒரு ஃபோக்கால் குத்தி எடுத்து வைக்க வேண்டியதான். எல்லா சிக்கனையும் பிரெட் கிராம்ஸில் பெரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பீஸ் சிக்கனாக அதில் எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுக்க போகிறேன். ஒரு பீஸாக நம்ம சேர்க்குறப்போ ஒட்டாமல் வரும். சிக்கன் நல்லா ஒட்டாமல் வரும். பாருங்கள், நல்லா கலர் மாறினதும் அடுத்த பக்கம் திருப்பி போடுறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேகிற வரை திருப்பி போடணும். பாருங்கள், நல்லா கலர் மாறிட்டு இனிமேல் சிக்கனை எடுத்து டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. உள்ளேயும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா எக்கு சேர்த்து பண்ணியிருக்கனால கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இது சாஸோடு வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.